இந்த வீடியோல பிசினஸ் சென்ட்ரல் தமிழ்ல கத்துக்க போறோம். இந்த வீடியோ சீரிஸ் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்ல. ஓகேவா? ஸோ நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் ஆப்ட் பண்ணியிருந்தீங்க. தமிழ்ல வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி வீக் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரி வீக் வந்து ஒரு வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்றேன். இஃப் பாசிபிள் டைம் கிடைச்சதுன்னா 2 வீடியோவும் நான் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சப்போஸ் நீங்களே படிச்சு கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கான கம்ப்ளீட் ஒரு லேர்னிங் பாத் அப்படி அத தான் நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். பிசினஸ் சென்ட்ரல் வந்து எப்படி 30 டேஸ்ல கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் டேல நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பிசினஸ் சென்ட்ரல்னா என்ன? எதுக்கு அந்த பிசினஸ் சென்ட்ரல் யூஸ் பண்றோம்? எங்கெங்கெல்லாம் அது யூஸ் ஆகும்? ஓகே. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். பிசினஸ் சென்ட்ரல் எப்படி யூஸ் பண்ணணும்? அதாவது பிசினஸ் சென்ட்ரல் ஒரு டெவலப்பரா இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பிசினஸ் சென்ட்ரல் ஒரு டெவலப்பர் ஆகறதுக்கான லேர்னிங் பாத் தான் இது. ஓகேவா? ஸோ ஒரு பிசினஸ் சென்ட்ரல் டெவலப்பர் ஆகணும், டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ஆகணும் அப்படின்னா, எப்படி வந்து அத யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்? ஓகே, லைக் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்றது, எப்படி டிப்ளாய் பண்ணணும், எப்படி சாண்ட் பாக்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் இதுல வந்து சாண்ட் பாக்ஸோட கனெக்ட் பண்றது தான் சொல்லி தர போறேன். ஆன் ப்ரிமிஸ்ல வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆன் ப்ரிமிஸ் அப்படிங்கும்போது உங்க ஆஃபீஸ்லேருந்து செட்டப் பண்ணி குடுத்துருவாங்க. ஈவன் சாண்ட் பாக்ஸும் பண்ணி குடுத்துருவாங்க. எப்படியும் உங்களுக்கு வந்து சர்வரோட கனெக்ஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும். என்னெல்லாம் பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நானும் இத வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோல, அதாவது நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போற வீடியோல பிசினஸ் சென்ட்ரல்னா என்ன? அப்புறம் பிசினஸ் சென்ட்ரல்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த நாள் இப்போ நீங்களே படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அடுத்த நாள் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, ஏஎல் புரோகிராமிங்னா என்ன? ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? ஸோ ஏஎல் புரோகிராமிங்கிறது வந்து அப்ளிகேஷன் லாங்குவேஜ் புரோகிராமிங். அந்த லாங்குவேஜ் புரோகிராமிங் தான் பிசினஸ் சென்ட்ரல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் சென்ட்ரல் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாங்குவேஜ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த லாங்குவேஜ் என்னதுன்னு தெரிஞ்சிருந்துக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து 2வது நாள்ல நீங்க வந்து ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ் என்னலாம் இருக்கு? லைக் வந்து டேபிள், பேஜ், அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ்ல 2வது நாள் இது எல்லாமே டீட்டெயிலா தெரிய வேணாம். என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு? அதோட யூசேஜ் என்ன? ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் நீங்க படிக்கணும். ஸோ இதுவும் நான் அதுக்கு அடுத்தது ரிலீஸ் பண்ற வீடியோல ஏஎல் புரோகிராமிங்னா என்ன? ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிருவேன். 3வது நாள் டே 3 நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ் பத்தின பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ டேபிள்னா என்ன? டேபிள் என்னலாம் பண்ணும்? இல்ல பேஜ் பத்தின பேசிக்ஸ். ஸோ 4வது நாள்ல நான் பேஜ் போட்டிருப்பேன். 3வது நாள்ல நீங்க டேபிள்னா என்ன? அதுல என்னலாம் படிக்கணும்? என்னலாம் இருக்கு? ஒரு டேபிள் வந்து என்ன பண்ண முடியும் ஒரு டேபிள்னால? அதோட ஐடி என்னது? டேபிளுக்கு எப்படி நேம் பண்ணணும்? எல்லாமே நீங்க வந்து பேசிக்ஸ்ல படிக்கணும். ஸோ 4வது நாள் பார்த்தீங்கன்னா, பேஜ். ஸோ பேஜோட பேசிக்ஸ் என்ன? பேஜ்னா என்ன? எவ்ளோ டைப்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்கு? எவ்ளோ டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு? இதெல்லாம் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணணும்? பேஜ்ல என்னென்ன ஸ்னிப்பெட் இருக்கு? என்ன சின்டாக்ஸ் இருக்கு? இது எல்லாமே நம்ம பேசிக்கா கத்துக்கிட்டா போதும். ரொம்ப டீட்டெயிலா அப்படி ஆக்ஷன்ஸ் என்ன? அதில எப்படி டிக்ளேர் பண்றது? ட்ரிகர்ஸ் என்ன? அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் பேஜ்னா என்ன? அதோட ஸ்னிப்பெட் என்ன? அந்த ஒரு ஸ்னிப்பெட்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ், பேசிக்கா வர ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்தா போதும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் இந்த 3 ஆப்ஜெக்ட் டேபிள், பேஜ், ரிப்போர்ட் இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஜெக்ட் பிசினஸ் சென்ட்ரல்ல. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த 3 ஆப்ஜெக்ட்ட பத்தின பேசிக் நாலேட்ஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே இருக்கணும். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம், அ நான் அதாவது சாட்டர்டே இப்ப நீங்க வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, சாட்டர்டே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா அத ரிவைஸ் பண்ணணும். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆர்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் சென்டரோட இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் ஏஎல் புரோகிராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து பேஜ், டேபிள், ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்ட்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருந்தோமோ, அந்த பார்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ பை த எண்ட் இந்த இந்த 6 டேஸ்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா பிசினஸ் சென்ட்ரலோட ஓ அ பேசிக் லெவல் தெரிஞ்சிரும். இது போக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அசைன்மென்ட்ஸ் லைக் ஏதாவது எக்ஸர்சைஸஸ் ஏதாவது பண்ணணும். லைக் வந்து டேபிள் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டேபிள்ல பேசிக்கா ஒரு டேபிள் டிசைன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். பேஜ்லயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிப்போர்ட்டோட பேசிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ, அ இந்த அ இந்த இதையும் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேவா? பேசிக்கான அசைன்மென்ட் குடுத்து நான் அத ரிலீஸ் பண்ணுவேன். அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம்.
ஓகே. அந்த வீக்ல இப்போ நான் உங்களுக்கு வந்து வீக் வைஸ், டே வைஸ் பண்ண மாட்டேன். ஒரு வீக்கும் இஃப் பாசிபிள் டைம் கிடைச்சுன்னா 2 வீடியோவா ரிலீஸ் பண்றேன். இல்லன்னா 1 வீடியோ கண்டிப்பா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் தமிழ்ல. ஓகே. இங்கிலீஷ்லயும் சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆகும். இங்கிலீஷ்ல ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 90 வீடியோஸ்க்கு மேல போனதுனால, அதில அட்வான்ஸ் ஆஸ் யூசுவல் அந்த கான்செப்ட் எல்லாமே கன்டின்யூ ஆகும். இங்க வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகும். ஓகேவா? இது வந்து வீக் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ வீக் 2 இந்த கம்ப்ளீட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் இது வந்து சப்போஸ் நீங்களே ஸ்டார்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க சீக்கிரமா. ஏன்னா நெறைய பேரு கமெண்ட்ல என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து எவ்வளோ சீக்கிரமா என்னால டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ஆக முடியும்? அந்த மாரிலாம் கேட்கும்போது, வித்தின் 30 டேஸ் நீங்க வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அண்ட் சரிம்மா 30 டேஸ்ன்னு சொல்ற. ஒரு நாளும் நான் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 1/2 அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களோட மொபைல் எல்லாத்தையும் தனியா வச்சுட்டு, இத வந்து படிச்சீங்கன்னா, உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வீக் 2ஓட ஃபர்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள். இப்ப ஏஎல் ப்ரோகிராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சாச்சு. ஏஎல்னா என்ன? அதுக்கப்புறம் ஏஎலோட ஆப்ஜெக்ட் என்னன்னு மட்டும் தான் தெரிஞ்சுட்டுருக்கோம். இப்போ 2வது வாரம் ஃபுல்லாவே நீங்க ஏஎல் ப்ரோகிராமிங்க பத்தி தான் மட்டும் தான் படிக்க போறீங்க. ஏன் இந்த ஏஎல் ப்ரோகிராமிங் பத்தி மட்டும் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் சென்ட்ரல் கம்ப்ளீட்டா ஏஎல் ப்ரோகிராமிங் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட் டெவலப்மென்ட்க்கு ஏஎல் ப்ரோகிராமிங் இஸ் அ பேஸ். அந்த பேசிக் தெரியல அப்படின்னா, உங்களால வேற எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. ஸோ ஏஎல் ப்ரோகிராமிங்ல வேரியபிள்னா என்ன? ஐடென்டிஃபையர்னா என்ன? சின்டாக்ஸ் எப்படி வந்து வேரியபிளோட சின்டாக்ஸ் அதாவது இப்படிதான் இந்த கோட் எழுதணும். ஒரு கோட் எழுதுனீங்கன்னா, ஆ அந்த ஃபைனலா வந்து ஒரு செமிகோலன் போட்டு முடிக்கணும். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல செமிகோலன் போடணும், எந்த இடத்துல பிகின் இருக்கணும், எந்த இடத்துல எண்ட் இருக்கணும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டேட்டா டைப். ஏஎல் ப்ரோகிராமிங்ல 2 பேசிக் டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. லைக் டேட்டா டைப் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல், 2வது வந்து காம்ப்ளக்ஸ் டேட்டா. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் டேட்டாவையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். 2வது நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா, இஃப், எல்ஸ், லைக் வந்து இஃப், கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். 4வது நாள் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்னா என்ன? 5வது நாள்ல வந்து எரர் எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த வீக்கோட எண்ட்ல வீக் 2 வேற எங்கெங்கலாம் நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் முடிச்சு கீழ வரும்போது, ஓ! இந்த இடத்துல நம்ம புரியல. அப்பன்னா நம்ம வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், பிரேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே நீங்க வந்து வீக் 2ல ரிவைஸ் பண்ணலாம். ஸோ வீக் 3 வந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே கோட் யூனிட். ஓகேவா? கோட் யூனிட்னா என்ன? கோட் யூனிட் வந்து ஒரு ஏஎலோட ஒரு ஆப்ஜெக்ட். பிசினஸ் சென்ட்ரல் ஆப்ஜெக்ட் அது. கோட் யூனிட்னா என்ன? அதோட ஸ்னிப்பெட் என்ன? அது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏன் யூஸ் பண்றோம்? எப்படி யூஸ் பண்ணணும்? இது எல்லாமே கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2வது நாள்ல ட்ரிகர்ஸ்னா என்ன? ஓகேவா? நீங்க எல்லாத்துலயுமே ட்ரிகர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே ட்ரிகர்னுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்னிப்பெட், அதாவது கோட்லயே சின்டாக்ஸ்லயே இருக்கும். பார்ட் ஆஃப் த கோட் ஸ்னிப்பெட்ல இருக்கும். அப்போ அது என்னென்ன? ஒரு ஆப்ஜெக்ட்டோட ட்ரிகர்ஸ் என்னென்ன இருக்கு? அப்புறம் ஈவென்ட். ஈவென்ட்னா என்ன? ப்ரொசீஜர்ஸ்னா என்ன? ஓகேவா? ப்ரொசீஜர்னா என்ன? இதுல உங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன் ஆகுது. வந்து கோஆர்டினேட்டுக்கு, ட்ரிகருக்கு, ப்ரொசீஜருக்கு, ஈவென்ட்டுக்கு. இது 4மே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் குவெரி அப்படின்னா என்ன? ஸோ, அ 3 வீக்ல வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஏஎல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அத பத்தின ரொம்ப டீட்டெயிலா கொண்டு போவும். நீங்களே படிக்கிறதா இருந்தாலும் இப்படிதான். இந்த மாரி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படிதான் நான் படிச்சேன். ஓகே. ஸோ வீக் 3யோட ரிவிஷன். வீக் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட்ஸ். இப்போ இந்த வீக் 4 ஃபுல்லாவே ரிப்போர்ட்ஸ்க்கு மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, ரிப்போர்ட் தான் வந்து இட்ஸ் அனதர் குரூஷியல் வெரி எசென்ஷியல் ஆஃப் எவ்ரிதிங். லைக் பிசினஸ் சென்டர்ல நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும். ஃபைனலா சேல்ஸ் இன்வாய்ஸ் இவ்வளோ பேருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேருக்கு நாங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் குடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டா உங்களுக்கு கையில வரணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டுக்கு 3 டைப் இப்போதைக்கு 3 டைப் சப்போர்ட் ஆகும். ஏன்னா ஆர்டிஎல் ரிப்போர்ட், வேர்ட் ரிப்போர்ட், எக்ஸெல் ரிப்போர்ட். இந்த 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட்டையும் நீங்க ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாள் வந்து ஆர்டிஎல். ஓகே. ரிப்போர்ட் டெஃபினிஷன் லேஅவுட். 2வது நாள் வந்து வேர்டு. 3வது நாள் வந்து எக்ஸெல். ஓகே. இந்த 3யும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் மல்டி டேபிள் ரிப்போர்ட். 2, 3 டேபிள்லேருந்து எப்படி ரிப்போர்ட்ட வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட், ட்ரிக்கர், இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ளோ. இப்ப எல்லாத்துலயுமே ட்ரிக்கர் இருக்குல்லம்மா, அப்ப அது ஏம்மா நீ ரிப்போர்ட்டுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யோசிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மத்த எல்லாத்தோட ட்ரிக்கர்ஸும் வந்து எய்தர் ஃபீல்ட் லெவல்ல எழுதுவோம். இல்லாட்டினா வந்து அதோட ஆக்ஷனுக்குள்ள எழுதுவோம். இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ அந்த இப்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அது எப்ப நடக்கும்னு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பட் ரிப்போர்ட் ட்ரிக்கர் பொறுத்தவரைக்கும், ரிப்போர்ட்ல இருக்கிற ட்ரிக்கர்ஸ் எல்லாமே நீங்க ரிப்போர்ட் இனிஷியேட் பண்ணும்போது ஒரு ட்ரிக்கர் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ட்ரிக்கர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்படி இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபைனலா வீக் 4 ஓட ரிவிஷன். ஓகேவா? அடுத்து வீக் 5 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் எக்ஸ்டென்ஷன். ஏன் நான் இப்ப டேபிளுக்கும் டேபிள் எக்ஸ்டென்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டேபிள் எக்ஸ்டென்ஷன் எதுக்கு பண்ணணும்? எப்ப பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து பேஜுக்கும் பேஜ் எக்ஸ்டென்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாவே அடுத்தது ரொம்ப டீப்பான கான்செப்ட்ஸ். அதாவது பேசிக்லேருந்து இன்டர்மீடியேட் டு அட்வான்ஸ் லெவல் கொண்டு போறோம். ஸோ வீக் 4ல வந்து டேபிளோட டீப் கான்செப்ட்ஸ். ஓகேவா? டேபிள் நம்ம வந்து பேசிக்கா படிச்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வீக்ல. அத வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தா போயி, எப்படி வந்து ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் லிங்க் பண்றது? அம் என்னென்ன கீஸ்லாம் இருக்கு? எப்படி வந்து டேபிள்ஸ் வந்து மல்டிபிள் டேபிள்ல சோர்ஸா எடுக்கணும்? ட்ரில் டவுன் எப்படி பண்ணணும்? இது எல்லாமே. பேஜ் டீப் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து வீக் 5 ஓட ரிவிஷன். இதோட உங்களுக்கு வந்து என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டலா 5 வாரத்துல, அதாவது வித்தின் 1 மந்த் நீங்க வந்து டெடிகேட்டடா ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? 1 ஹார் 30 மினிட்ஸ் டூ 1 ஹார். ஸோ இப்போ பேசிக்ஸ்க்குலாம் உங்களுக்கு 30 மினிட்ஸ் போதும். 1 ஹார். 1 ஹார் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ், நான் குடுக்குற அசைன்மெண்ட்ஸ கரெக்ட்டா தவறாம பண்ணணும். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு பிசினஸ் சென்ட்ரலோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுக்கு வந்து கேஸ் ஸ்டடி மாரி குடுப்பேன். ஸோ பிசினஸ் சென்ட்ரல் எந்தெந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் குடுப்பேன். ஸோ அத வந்து நீங்க அ வேணும்னா யூ கேன் யூஸ். லைக் நீங்க வந்து அந்த கேஸ் ஸ்டடிய செஞ்சு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேட்ஜ் கிடைக்கும். அதுல என்ன இருக்குன்னு. அடுத்தது வந்து ஒரு ஏஎல் புரோகிராமிங் பத்தி இன்ட்ரோடக்ஷன் குடுத்ததுக்கப்புறம், ஏஎல் புரோகிராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன வச்சு நான் உங்களுக்கு எந்த ஒரு அசைன்மெண்ட்ஸ் குடுக்க முடியாது. பட் கேஸ் ஸ்டடி மாரி திருப்பி குடுக்கலாம். டேபிள் குடுத்தோனே, டேபிள பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்ஸ் குடுப்பேன். ஸோ ஒரு இதுவும் முடியும்போது நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேவா? இது போக என்னோட பிளாக்லயும் அந்த அசைன்மெண்ட்ஸ போடுறேன். அதே மாரி என்னோட அ அ இதுல GitHubல வந்து நான் டிஸ்கஸ் பண்ற எல்லா கோட்ஸையுமே நான் அதுல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்டின்னா, எனக்கு வந்து கமெண்ட்ல இது பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வந்து தமிழ்ல உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்களோ, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அ கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணி நீங்க நல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுருவீங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா பிசினஸ் சென்டர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த கம்ப்ளீட் லேர்னிங் பாத் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். எனக்கு எந்த டேட்ல எக்ஸாக்ட்டா வீடியோ ரிலீஸ் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது. லைக் வந்து அ வீக்லி எவ்ரி தர்ஸ்டேஸ் பிளான் பண்ணலாமா? இல்ல என்ன டேஸ்ன்னு தெரியாது. பட் கண்டிப்பா அ என்னோட மைண்ட்ல வந்து வீக்லி தர்ஸ்டேன்னு இருக்கு. ஸோ அன்னைக்கு நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவேன். தமிழ்ல. ஓகேவா? பிசினஸ் சென்ட்ரல் தமிழ். ஆஸ் யூசுவல் எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே பிசினஸ் சென்ட்ரல் இங்கிலீஷ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பாருங்க. அண்ட் சண்டே வந்து மினி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். வெட்னஸ்டே வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எதுலலாம் உங்களுக்கு நாலேட்ஜ் உங்களால கெயின் பண்ண முடியுமோ அதெல்லாம் கெயின் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல வந்து அ இது பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.